2025ல வந்து அதாவது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் பேப்பர்ல வந்து எம்சிக்யூ அதுல வந்துட்டு பைத்தன் தொடர்பாக வந்த 3 வினாக்களை நாங்க செய்ய போறோம். ஓகே, 35வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா, பின்வரும் ஏபிசிடி ஆகிய பைத்தன் மாறிகளின் தொடக்க மதிப்பளிப்புகளை இனிஷியலைசேஷன்ஸ் கருதுக. அப்ப எங்கள்கிட்ட வந்துட்டு வேரியபிள் தந்திருக்காங்க. பைத்தன் வேரியபிள்ஸை வந்துட்டு இனிஷியலைசேஷன் பண்றதை வந்துட்டு தந்திருக்காங்க. ஏபிசிடி என்று தந்திருக்காங்க. அப்ப 4 பைத்தன் வேரியபிள் தந்திருக்காங்க. 1.2 அடுத்த டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள ட்ரூ சி என்று சொல்லி ஒரு டைப்பும், அதே போல வந்துட்டு டி என்று சொல்லி டேட்டா டைப் தந்திருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு சரியான தரவு வகைகளை பின்வரும் எது முறையை தருகின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஐ பார்த்தோம்னு சொன்னா 1.2 அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நாங்க வந்துட்டு பைத்தன் படிச்சிருப்போம், டேட்டா டைப் படிச்சிருப்போம். ஸோ 1.2 எங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ஃபிளாட் எங்களுக்கு தெரியும். அதே போல சி டைப் பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு டப்புல் நாங்க படிச்சிருப்போம். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்தா எங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு லிஸ்ட்னு தெரியும். இது டிக்ஷனரி. அதே போல இது வந்துட்டு டப்புல் டேட்டா டைப்னு தெரியும் எங்களுக்கு. ஓகே, இப்ப இந்த பி தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். என்னன்னு சொன்னா நாங்க வந்துட்டு பூலியன் டேட்டா டைப் பண்ண படிச்சிருப்போம். ட்ரூ ஃபால்ஸ் எங்களுக்கு தெரியும். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவங்க இந்த பிக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ட்ரூ அண்ட் போட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் தந்திருக்காங்க. நீங்க இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கா அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்பான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு சொல்றதுக்காக தந்திருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மிஸ்டேக்கா வந்துட்டு அதை வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்ல எடுத்துட்டாங்க. ஆனா உண்மையா நாங்க படிக்கிற டைம்ல எப்படி படிப்பிப்போம், டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள என்ன இருந்தாலும் அது வந்துட்டு அந்த டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங் எங்களுக்கு தெரியும். சோ இது ஸ்ட்ரிங். பூலியன் டேட்டா டைப்பா இருந்தா கேபிட்டல் டீல போட்டுட்டு RUE லோவர் கேஸ் லெட்டர்ல போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப். அதே போல வந்துட்டு ஃபோல்ஸ் கேபிட்டல் எஃப்ல போட்டுட்டு ஃபோல்ஸ் நாங்க ரைட் பண்ணோம்னு சொன்னா அது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப். ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாமே ஃபிளாட். பி வந்துட்டு ஸ்ட்ரிங். ஸோ இதுவும் அடுத்தது சியை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் டப்புல் தெரியும். இது டிக்ஷனரி இல்லை, ஸோ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் ஃபிளாட், ஸ்ட்ரிங், டப்புல், லாஸ்டா இருக்குது பூலியன் டேட்டா டைப். இதை நாங்க பைத்தன் கோடிங்ல பார்ப்போம். இதை பார்த்தோம்னு சொன்னா இதை நான் ரன் பண்றேன். நீங்க ரன் பண்ணி தான் இருக்குது. நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்துட்டு ஏ வந்து ஃபிளாட், எஸ்டிஆர் ஸ்ட்ரிங், டப்புல், பூலியன் டேட்டா டைப் தான் இருக்கு. ஸோ மேலதிகமாக இருக்கிற டேட்டா டைப் பைத்தன்ல இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்துட்டு இன்டிஜர் 1.2 சொன்னா ஃபிளாட். அதே போல வந்துட்டு 10 மட்டும் போட்டிருந்தோம்டா இன்டிஜர், டபுள் கொட்டேஷன் மார்க் எழுதினோம்டா ஸ்ட்ரிங். இது வந்துட்டு டப்புல், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருந்தா லிஸ்ட். அதே போல இது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப். இல்ல ஃபால்ஸ் நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா அது வந்துட்டு பூலியன் டேட்டா டைப். இது வந்துட்டு டிக்ஷனரி, கீ வேல்யூ பேர்னு நாங்க படிச்சிருப்போம். ஸோ டிக்ஷனரி இதெல்லாம் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பிளாட், இன்டிஜர், ஸ்ட்ரிங், டப்புல், லிஸ்ட், பூலியன் டேட்டா டைப், டிக்ஷனரி. ஸோ இதுகளும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு பைத்தன் ஒப்பரேட்டர் சம்பந்தமா படிச்சிருக்கோம். முன்னுரிமை, எந்த முன்னுரிமையில நாங்க வந்துட்டு இந்த சிம்பல் ஆபரேஷன்களை செய்யற பைத்தன்ல இருக்கிற பிரசிடென்ஸ் சொல்லுவாங்க. சோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பெட் மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட் மாசம் சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், பேரந்தீசிஸ் பிரேக்கெட்ல இருக்கிறத செய்யணும்.
ரெண்டாவது எக்ஸ்போனன்ஸ், அதாவது பவர் நாங்க டபுள் ஸ்டார் போட்டு இருந்தா இது வந்துட்டு இதுல 2 அடுக்கு அப்ப 8. சோ இதைத்தான் அதுக்கு பிறகு பேரந்திசிஸ்க்கு பிறகு செய்ய வேண்டியது வந்துட்டு எக்ஸ்போனன்ட் இருக்கிறது. அதுக்கு பிறகு மல்டிப்ளிகேஷன் பெருக்கோணம், அதுக்கு பிறகு டிவிஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இது பெம்டாஸ் இருக்குது. இதுக்கு மேலதிகமாக சில கம்பேர் பண்றது நாட் அண்ட் ஓ. மேலதிகமாக வந்துட்டு பைத்தன் வெர்ஷன் எக்ஸ்டெண்டட், அதாவது இந்த பெம்டாஸ்ல சில எக்ஸ்டெண்ட் ஆனது அதோட சேர்த்து கம்பேர் பண்றது நாட் அண்ட் ஓ. இதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஓர்டர் எங்களுக்கு தெரிஞ்சாதான் செய்யலாம் இந்த வினாவை. இப்ப இதுல பிளஸ் என்ன செய்ய மாட்டோம் உங்களுக்கு தெரியும். 2 வேல்யூஸ் இருந்தா அதை வந்துட்டு ஆட் பண்றதுக்கு. அதே போல மைனஸ் சொன்னா கழிக்கிறதுக்கு இருக்குது. மல்டிபிளிகேஷன் சொன்னா பெருக்கிறது. டிவிஷன் சொன்னா எங்களுக்கு வந்துட்டு 5ஐயும் 3ஐயும் கூட்டினோம்டா 8. அதே போல 5ஐயும் 3ஐயும் 5ல இருந்து 3 நாங்க வந்துட்டு கழிச்சோம்னு சொன்னா 2. 5ஐயும் 3ஐயும் நாங்க வந்துட்டு பெருக்கினோம்னு சொன்னா 15. 12 3ஆல நாங்க வந்துட்டு வகுத்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு 4.0 வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாட்ல டேட்டா டைப்ல வந்துட்டு ஆன்சர் கிடைக்குது. மொடியூலஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு எங்களுக்கு மீதி 5 2ஆல வகுத்தோம்னு சொன்னா மீதி வந்துட்டு வர போறது எங்களுக்கு 1. சோ மீதி தானே இதுல கிடைக்கும். எக்ஸ்போனன்டேஷன் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு 2 × 5 வந்துட்டு 32. இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்டா பாத்துக்கொள்ளுங்க. ஃப்ளோர் டிவிஷன்ல நாங்க வந்துட்டு டிவைட் பண்றது 2 லைன் போடுவோம், 2 ஸ்லாஷ் போடுவோம். அது என்னத்தை எங்களுக்கு அவுட்புட்டா தரும்னு சொன்னா, உதாரணத்துக்கு 15 2ஆல நாங்க வந்துட்டு வகுத்தோம்னா எங்களுக்கு தெரியும் 7.5, 7.5. நாங்க சில டைம்ல ஓஎல்ல படிக்கிற டைம்ல மட்டும் தட்டினோம்னா அதை 8 எடுப்போம். ஆனா இங்க அப்படி இல்லை. அது வந்துட்டு ரவுண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா லோவஸ்ட் 7.5 இருந்தா அதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணும் லோவஸ்ட் வேல்யூக்கு, ஃப்ளோர் டிவிஷனுக்கு அது வந்துட்டு மட்டம் தட்டி 7 என்ற ஆன்சர் தான் எங்களுக்கு கிடைக்கும். 7.9 இருந்தாலும் 7.9 இருந்தாலும் எங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு 7 தான் வரும். முழு எண்ணா வரும், அது ரவுண்ட் பண்ணும் லோவஸ்டுக்கு ரவுண்ட் பண்ணும். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் நாங்க அதை சொல்லுவோம். இது போல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அதன்படி இந்த வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல நிறைய மாணவர்கள் எங்க கன்ஃபியூஸ் ஆனன்னு சொன்னா இந்த இடத்துல இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு ஆபரேட்டர் ஒன்றும் இல்லையே. இதண்டா பிளஸ் எங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு மல்டிப்ளை பண்றது ஸ்டார் போட்டிருக்காங்க, பிளஸ் இருக்குது ஆட் பண்றதுக்கு. இங்க ஒரு 2 இதுக்கும் இடையில ஒரு ஐக்கனும் இல்ல, ஒரு சிம்போலும் இல்ல. அப்ப இதை வந்துட்டு என்ன செய்யறன்ற குழப்பத்துல நிறைய பேர் வந்துட்டு பிளேயான ஆன்சருக்கு போயிட்டாங்க. ஸோ இதை நான் கோடிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உதாரணத்துக்கு மை லிஸ்ட் சொல்லி ஒரு லிஸ்ட நான் கிரியேட் பண்றேன். மை லிஸ்ட் அதை ரெண்டமா சில நம்பர்ஸ் நான் ஆட் பண்றேன். இப்ப இதுல பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் மை லிஸ்ட். இந்த மை லிஸ்ட்ல நான் வந்துட்டு 0 போட்டேன்டா, இண்டெக்ஸ் வந்துட்டு 0 போட்டேன்டா. என்ன அர்த்தம்? இதுதான் வந்துட்டு மை லிஸ்ட்ல இண்டெக்ஸ் 0 1 2 3 அதிகரிச்சு கொண்டு போகுது. சோ இண்டெக்ஸ நாங்க வந்துட்டு போறதுக்காக ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னு சொன்னா அந்த லிஸ்டுக்கு பக்கத்துல அது முதலாவது இண்டெக்ஸ்ல இருக்கிற வெளியூ அந்த எலிமெண்ட் எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்ப இது 4 டிஸ்பிளே பண்ண பாருங்க. சோ அதே போல இதுல வந்துட்டு 1 போட்டேன்னு சொன்னா எனக்கு 9 பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 போட்டேன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு 3 என்டர் பண்ணணும்னு சொன்னா எனக்கு வந்துட்டு லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட் வர போகுது. லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட் நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா, அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா நாங்க படிச்சிருப்போம் -1 போட்டா எங்களுக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வரும் பாருங்க. இப்ப இதுல நான் வந்துட்டு 10 வச்சுக்கிறேன், ஆட் பண்றேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணா 10 வரும். அப்ப ஃபர்ஸ்டா நாங்க ஒரு லிஸ்ட நாங்க வந்துட்டு ஒரு நேமுக்கு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணதுக்கு பிறகுதான் நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா இல்ல, நான் டிரெக்டாவே இத பாருங்க
லாஸ்டா ஒரு எலிமெண்ட் நான் வந்துட்டு 20 ஆட் பண்றேன். இந்த லிஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே நான் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் வழியா நான் வந்துட்டு பூஜ்ஜியத்தை போடணும்டா முதலாவது எனக்கு வரும் பாருங்க. நான் இதுல -1 போட்டேன், எனக்கு வந்துட்டு லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட் 20 எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ லிஸ்ட நாங்க டிஃபைன் பண்ண மேல டிஃபைன் பண்ணிட்டு கீழே நாங்க கால் பண்ணலாம். அதே போல நாங்க ஒரே ஒரே லைன்ல லிஸ்ட வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல நாங்க வந்துட்டு இண்டெக்ஸ போட்டு ஒவ்வொரு எலிமெண்டா ஒவ்வொரு வேல்யூவா நாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ண வைக்கலாம். சோ அந்த அந்த ட்ரிக்ஸ்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணிருக்காங்க அங்க. அப்ப இந்த இருக்கிற 1 2 3 இதுல பக்கத்துல இந்த இது வந்துட்டு என்ன டபுள் உங்களுக்கு தெரியும். டபுள் லிஸ்ட் ஓ ஸ்ட்ரிங் எல்லாமே வந்துட்டு நாங்க இண்டெக்ஸ கொடுத்து எடுக்கிறது ஒரே மெத்தட் தான். சோ ஒரே பாக்ஸ போட்டு இதுல வந்துட்டு -1 போட்டோம்டா என்ன இது என்ன அர்த்தம், இது எதுக்கு ஈக்குவல் லாஸ்டா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் இதைத்தான் இதை நாங்க வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போறோம். அது வந்துட்டு 3 பிளஸ் இதுக்கு பின்னால் இருக்கிறது 3 ஸ்டார் 4. இப்ப ஏன் இதை வந்துட்டு இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா நாங்க என்னத்தை செய்யணும், அதுல வந்துட்டு மல்டிபிளிகேஷனை செய்யணும், பெருக்கணும். அப்ப 4 3 பெருக்கணும்னா 12, 12ஓட 3 நாங்க ஆட் பண்றோம். அதுக்கு பிறகு 15. ஆன்சர் 15. இதை பாருங்க, நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். 15. ஓகே, இதுல வந்த அந்த 2025ஆம் ஆண்டு வந்த 37வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா இதுவும் நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண ஒரு வினா. இதை வந்துட்டு நாங்க பாக்குறதுக்கு முதல்ல கோடிங்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த இன்டிஜர் ஐ அண்ட் என்ன இதுல இது வந்துட்டு இப்படி நாங்க வந்துட்டு ஒரு ஒரு இஃப் கண்டிஷன்ல கால் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதை நாங்க வந்துட்டு ஒரு கோடிங்ல பார்த்துட்டு இதை வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இது வந்துட்டு விளங்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதை பாருங்க. இஃப் 0 இருக்குது, 0 இருக்குது. சோ இதுல வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல நாங்க படிச்சிருப்போம் ட்ரூ ஃபால்ஸ் பார்த்திருப்போம். இஃப் ட்ரூ ட்ரூவா இருந்தா பிரிண்ட் ஹலோ. எல்ஸ் இப்ப இது வந்துட்டு ட்ரூ இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நாங்க படிச்சிருப்போம் இது வந்துட்டு பிரிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஹலோன்னு சொல்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதுல ஒர்க் பண்ணும். அதே போல இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிருந்தா எல்ஸ் பார்ட் தான் இதுல வந்துட்டு பிரிண்ட் பண்ணப்படும். சோ எல்ஸ் பார்ட்டுக்குரிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. சோ எங்களுக்கு தெரியும் இஃப் கண்டிஷன்ல ட்ரூவா இருந்தா தான் உள்ள போய் இஃப் கண்டிஷனுக்குரியது ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் பண்ணும். இதன்படி பார்த்தோம்னு சொன்னா 0 இருந்தா அது வந்துட்டு ஃபால்ஸ். 1 இருந்தா 0 தவிர வேற எந்த நம்பர் இருந்தாலும் அது வந்துட்டு ட்ரூ. 0 இருந்தா அது வந்துட்டு ஃபால்ஸ். இதன்படி பார்த்தோம்னா இது ஃபால்ஸ். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது, அதுக்கு பதிலா எல்ஸ் பார்ட் தான் ஒர்க் பண்ணுது. சோ பைத்தன் 5 பிரிண்ட் ஆகும் பாருங்க. அதே போல இது வந்துட்டு 1 ட்ரூன்னு சொல்லி தந்தான். சோ இது எல்லாம் ஹலோ பிரிண்ட் ஆகும். அதே போல இது 7, அதாவது 0 இருந்தா மட்டும்தான் அது ஃபால்ஸ். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல ட்ரூ. இதுவும் வந்துட்டு ட்ரூ ஹலோ பிரிண்ட் ஆகும். -5 ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். 0.0 இது வந்துட்டு எங்களுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப், ஆனா இதுவும் வந்துட்டு 0 தானே. சோ இது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் சொன்னா எங்களுக்கு இந்த பைத்தன் என்ற சொல்ற இந்த கமாண்ட் தானே எக்ஸிக்யூட் ஆகும். பைத்தன் இதுல எம்டி ஒன்றுமே இல்லை, அப்ப ஃபால்ஸ்.
ஸோ பைத்தன். நான் என்று சொன்னாலும் அதுலயும் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ பைத்தன் தான் பிரிண்ட் ஆகும். எம்டி லிஸ்ட். எம்டி லிஸ்ட்ண்டா என்ன? அது ஃபால்ஸ், எதுவுமே இல்லை, பூஜ்ஜியமாய் தானே, பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லாத ஒரு லிஸ்ட். ஸோ அது வந்துட்டு என்ன, பைத்தன் எங்களுக்கு எல்ஸ் பார்ட் ஒர்க் பண்ணும். சேம் இது வந்துட்டு டப்பிள், எதுவுமே இல்லாத டப்பிள் எலிமெண்ட். ஸோ எம்டி டப்பிள், ஸோ பைத்தன் பிரிண்ட் ஆகும். டிக்ஷனரி சேம் பைத்தன் பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள எதுவுமே இல்லை, அதாவது பூஜ்ஜியம் என்று சொன்னா அது வந்துட்டு ஃபால்ஸ். ஏதாவது வேல்யூஸ் லிஸ்டுக்குள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட், டப்பிளுக்குள்ள எலிமெண்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு ஏதாவது நம்பர் இருந்தா அது வந்துட்டு ட்ரூ ஆகும். இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணும். ஸோ அதன்படி இந்த வினாவை நாங்க வந்து பார்ப்போம். இந்த வினாவை செய்யற டைம்ல இப்படியான வினாக்கள் என்னடா, எங்கிட்ட வேரியபிள்ஸ் இந்த ஐ டி பி என்று சொல்ற இந்த வேரியபிள் அடிக்கடி சேஞ்ச் ஆகும். இந்த கண்டிஷன் இருக்கிறதுனால டிக்கு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அதே போல வந்துட்டு பிக்கும் ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. ஸோ டீடையும் பீடையும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போகுது, ஒவ்வொரு தரம் லூப் ரன் ஆகிறாங்க. ஸோ நாங்க அதை ஒரு ப்ராப்பரா இல்ல எக்ஸ் இல்ல டி சேஞ்ச் ஆகுது, டி சேஞ்ச் ஆகக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் தந்துருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸை விடுவோம். அடுத்தது கொஞ்சம் பி, இதுதான் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. பிரிண்ட் பண்ண போறோம், இந்த டீயை தான் எங்களுக்கு அவுட்புட்டா தரப்போறோம். ஸோ இப்போ கோடிங்க நாங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எக்ஸ் என்று சொல்றது ஒரு ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷன் மார்க்ல போட்டுருக்காங்க, ஸ்ட்ரிங்கா இருக்கு. டீயை வந்துட்டு டி என்று சொல்ற வேரியபிள்களை வந்துட்டு பூஜ்ஜியத்தை இனிஷியலைஸ் பண்ணியாங்க. அதே போல பிக்குள்ளையும் பூஜ்ஜியம். இப்ப ஃபோர் லூப்ல ஐ இன் எக்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு எக்ஸ் என்று சொல்றது வந்துட்டு ஸ்ட்ரிங். இதுக்கு முதல்ல நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலும் லிஸ்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரேஞ்ச் அதே போல வந்துட்டு இன் ரேஞ்ச் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இன் அந்த லிஸ்ட் நேம போட்டா என்ன நடக்கும்னு நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல இன் அண்டு வந்து இதுக்குரிய ஸ்ட்ரிங் நேம் வந்தா இந்த ஐ, இதுல இருக்கிற ஐ என்னத்த ஒவ்வொரு தரமும் லூப் ரன் பண்ணக்குள்ள எடுக்கும் சொன்னா அந்த எக்ஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் எலிமெண்ட் எடுக்கும் ஒவ்வொன்று ஒன்றா. இதுவே ரேஞ்ச் போட்டோம்னு சொன்னா இண்டெக்ஸ் படிதான் போகுது. ஐ வந்துட்டு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி 3 1 2 3 4 அதிகரிக்க போகுது. அதை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ரேஞ்ச் என்ற அந்த ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள 3 வேரியபிள் இருக்குது. எங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, அதே போல ஸ்டெப் எத்தனையால அதிகரிச்சு கொண்டு போகணும்னு சொல்றது ரேஞ்ச். ஆனா இங்க ரேஞ்ச் பாவிக்கல அவங்க. இந்த ரேஞ்சுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு இன் எக்ஸே டிரெக்டா போட்டிருக்காங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஐ என்னத்தை எடுக்க போகுதுன்னு சொன்னா பூஜ்ஜியத்தை தான் முதல்ல எடுக்க போகுது. பூஜ்ஜியம் ஒன்று, அடுத்த ஒன்று, பூஜ்ஜியம் ஒன்று, இப்படித்தானே ஒவ்வொன்று எடுக்கப்படும். ஓகே, இப்ப அடுத்தது இஃப் கண்டிஷன். இப்ப ஐ வந்துட்டு முதலாவதா பூஜ்ஜியத்தை எடுக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஐய வந்துட்டு இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஸ்ட்ரிங்ல வச்சு நாங்க எந்த ஒரு கால்குலேஷனும் செய்ய இயலாது. ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதை வேரியபிளை நாங்க வந்துட்டு அப்டேட் பண்ண இயலாது. ஸோ அதனால அதை கட்டாயமா நாங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்கை இன்டிஜருக்கு மாத்தணும். ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இஃப் கண்டிஷனுக்கு அந்த பூஜ்ஜியமா ஒண்டாண்டு நாங்க பார்த்தோமே அதை வந்து ட்ரூவா ஃபால்ஸ் ஆண்டு செக் பண்றதுக்காக அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப முதலாவது பூஜ்ஜியத்தை இன்டிஜரா மாத்துறாங்க. இப்ப இன்டிஜர் இப்ப பூஜ்ஜியம் சொல்றது ஸ்ட்ரிங் இல்ல இன்டிஜர். இஃப் பிரேக்கெட்டுக்குள்ள 0 இருக்கு, அப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஃபால்ஸ் சொன்னா அது ஒர்க் பண்ணாது. நாங்க படிச்சிட்டோம் ஏற்கனவே. 0 தவிர வேற எதுவும் இருந்தா தான் இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இங்க எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்ல, இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குரியது மட்டும்தான் இருக்குது, எல்ஸ் இல்ல. சோ இப்ப பூஜ்ஜியத்துக்கு இந்த டி வந்துட்டு அப்டேட் ஆகாது. ஏன்னு சொன்னா அது உள்ள போகாது, அது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிருக்கு. பூஜ்ஜியம் தானே இது, பூஜ்ஜியம் சொன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சோ உள்ள போய் இந்த கமாண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறல. இது எக்ஸிக்யூட் பண்ணினாலும் இந்த டி என்று சொல்றது எக்ஸிக்யூட் பண்ணினாலும் பண்ணாம விட்டாலும் பி வந்துட்டு கட்டாயமா ஒர்க் பண்ணும். ஏன்னாட்டா இது இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இல்ல, இஃப் கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு பி. சோ பி கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகும். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸா இருந்தாலும் பி வந்துட்டு ஒர்க் பண்ண போகுது. பி ஏற்கனவே பூஜ்ஜியம், அப்ப பூஜ்ஜியத்தோட ஒன்றை கூட்டணும்னு சொன்னா பி இப்ப அப்டேட் ஆகுது 1 நாள். அப்ப இந்த இது வந்துட்டு
ஃபர்ஸ்டா ஐ வந்துட்டு பூஜ்ஜியத்துல ஆரம்பிச்ச லூப் வந்துட்டு எண்ட் ஆயிட்டு. சோ அடுத்த தரம் ஐ வந்துட்டு ஒன்று எடுக்க போகுது, ஒன். இதுல இருக்கிற ஒன் எடுக்குது. இப்ப எங்களுக்கு இன்டிஜர் அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்றோம் ஒன்னு. சோ நம்பர் ஆயிட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ண போது ஒன் அண்டா ட்ரூ, ட்ரூ அண்டா டீக்குள்ள போய் ஒர்க் பண்ண போறாரு. இப்ப நாங்க டீயை காண போறோம். டி பிளஸ் 2 to the power p என்ன. இது வந்துட்டு டபுள் ஸ்டார் எக்ஸ்போனன்ட் என்ன. ஓகே, டி இப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியம் மேல இருக்கு இந்த பூஜ்ஜியம். சோ இது ஒரு பூஜ்ஜியம். 2 to the power p வந்துட்டு எங்களுக்கு ஒன்று, நாங்க அட் பண்ணிட்டோம் ஒன்று. சோ பூஜ்ஜியத்திற்கு வெளியில பூஜ்ஜியம் தான், 2 ஒன்று 2. சோ இது வந்துட்டு டோட்டல் வெளி இதுக்கு வந்துட்டு 2. சோ இதை வந்துட்டு நாங்க வந்துட்டு ட்ரூ, இது வந்துட்டு டி வந்துட்டு அப்டேட் ஆயிட்டு. சோ அதுக்கப்புறம் பி ஸ்டேட்மெண்ட் வரும். பி வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற வெளியோட ஒன்றை நாங்க அட் பண்ண போறோம். சோ ட்ரெண்ட். இந்த ஒன்றையும் எடுத்துடும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அதையும் எடுக்கிறோம் நாங்க. அப்ப அதையும் நாங்க இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். ட்ரூ அத்தான் வரப்போகுது, ஒன் அண்டா ட்ரூ. இப்ப டி அப்டேட் பண்ண போறோம். டி பிளஸ், அப்ப டி ஏற்கனவே 2 இருக்குது. அப்ப நாங்க 2 சக 2 பி வந்துட்டு நாங்க அப்டேட் பண்ணிக்கிறோம் 2ஆல. சோ 2 வர்க்கம் வந்துட்டு 4. 4ஐயும் 2ஐயும் நாங்க அட் பண்ணோம்னு சொன்னா, கூட்டணும்னு சொன்னா 6. அது அப்டேட் டி அப்டேட் பண்ணி முடிய நாங்க பி அப்டேட் பண்ண போறோம், 1ஆல இன்க்ரீஸ் பண்ண போறோம் 3. நெக்ஸ்ட் வந்துட்டு பூஜ்ஜியத்தை எடுக்க போறோம். பூஜ்ஜியத்தை எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு ஃபால்ஸ், டி அப்டேட் பண்ணப்படாது. ஆனா பி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஏன்னா பி வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இல்ல, அது வந்து ஈக்குவல் ப்ரியாரிட்டி இன்டென்டேஷன்ல இருக்குது. சோ 4. லாஸ்டா இருக்கிற நம்பர் எடுத்துட்டா 1, அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். சோ ட்ரூ. ட்ரூன்னு சொன்னா டி வந்துட்டு அப்டேட் பண்ண போறோம். சோ ஏற்கனவே டி வந்துட்டு 6 பிளஸ் 2 to the power p வந்துட்டு 4. சோ 2 4 16. 16ஓட 6 நாங்க அட் பண்ணோம்னு சொன்னா 22. சோ டி அப்டேட் பண்ணிட்டு பி அப்டேட் பண்ண போறோம், 1ஆல இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ 5. சோ எல்லாமே நாங்க எடுத்துட்டோம். சோ ஃபோர் லூப் வந்துட்டு ஒர்க் பண்ணாது. இப்ப எல்லாமே நாங்க ரன் பண்ணி எடுத்துட்டோமே, ஒவ்வொரு வெளிவா எக்ஸ் என்று சொல்ற ஸ்ட்ரிங்குள்ள இருந்து எடுத்துட்டோமே. சோ எடுத்ததுக்கு பிறகு இப்ப ஃபோர் லூப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பாட்டுட்டு லூப் எண்ட் ஆயிடுது. சோ பிரிண்ட் பண்ண போறோம் டி. டீக்குள்ள என்ன இருக்கு அப்டேட் பண்ணப்பட்டு 22 இருக்கு. சோ ஆன்சர் 22. ஸோ இப்படியான வினாக்கள் வர டைம்ல, இந்த வேரியபிள் வந்துட்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகுற டைம்ல இப்படியான ஒரு பாக்ஸை போட்டு ட்ரை பண்ணி போங்க. ஏன்னா நீங்க அந்த பாக்ஸை போடாம நீங்க ரேண்டமா அதுல வச்சு டி அப்டேட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. சம்டைம் ஒரு மிஸ்டேக்ஸ் விட்டா நீங்க நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் செய்ய வேண்டி வரும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த ஆர்டர் படி செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க மிஸ்டேக் விட்டாலும் ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல நான் மிஸ்டேக் விட்டேன்னு சொல்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல ஆன்சர் 22. நாங்க கோடிங் பார்த்தோம்னு சொன்னா இதை ரன் பண்றேன் பாருங்க. ஸோ 22. ஓகே, உங்களோட மேலதிக தகவலுக்காக சில டைம்ல வந்துட்டு இதுவும் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் இயர் வரலாம் தானே இதே டைப்ல வந்துட்டு. ஸோ அதனால இதையே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன், கவனிச்சு கொடுங்க. எனுமரேட். எனுமரேட்னு சொன்னா நாங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்க எனுமரேட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு இது இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ பைத்தன்ல எங்களுக்கு வந்துட்டு இண்டெக்ஸும் அதே போல வந்துட்டு வெளியும் எங்களுக்கு வரும். ஃபர்ஸ்டா இண்டெக்ஸ் வரும், அதாவது அது எந்த பொசிஷன்ல அந்த எலிமெண்ட் இருக்குன்னு சொல்றதும், அதே போல அந்த வெளியும் அந்த எலிமெண்ட்டும் எங்களுக்கு கிடைக்கும். எனுமரேட் யூஸ் பண்ண மாட்டோம். எனுமரேட் இல்லாம நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னா, மேல இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐ, இந்த ஐ வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்டா தான் எடுக்கும். இல்ல பூஜ்ஜியத்தை எடுக்கும், ஒன்று எடுக்கும். ஆனா இங்க நாங்க வந்து நாங்க இதுல வந்துட்டு வெளிவையும் எடுக்கலாம், அதே போல அதுல இண்டெக்ஸ் அந்த பொசிஷனையும் நாங்க வந்துட்டு எடுக்கலாம் எனுமரேட் யூஸ் பண்ணா. சோ ஃபர்ஸ்டா வாரது இண்டெக்ஸ் ஆகவும், ரெண்டாவது வார இந்த ஐ வந்துட்டு வெளிவாகவும் இருக்கு.
ஸோ இப்போ நாங்க இந்த இந்த வெளியுவை நாங்க வந்துட்டு அதுல இப்ப 0 1 1 ஒவ்வொன்றா நாங்க வந்துட்டு எடுக்க போறோம் லூப்ல. ஸோ ஒவ்வொரு டைமும் நாங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கிறதால இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம். இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி அது வந்துட்டு 0 சொன்னா ஃபால்ஸும் 1 ட்ரூமெண்ட் நாங்க செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்டா 0 வரப்போது 0 வந்தா எங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு ஃபால்ஸ், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. அதுக்கப்புறம் 1 வருது, இது வந்துட்டு ட்ரூண்டா இது ஒர்க் பண்ணும். அதுல பொசிஷனை பார்த்தோம்னு சொன்னா 0 1 ஸோ 1 ஸோ பிரிண்ட் ஆக போது 1 பிரிண்ட் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா. அடுத்த 1 பார்த்தோம்னு சொன்னா அதுவும் வந்துட்டு ட்ரூன்னு சொல்றதால பொசிஷனை நாங்க பிரிண்ட் பண்ண போறோம் 0 1 2 அதுல பொசிஷன் வந்துட்டு 2 ஸோ பிரிண்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நாங்க அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னா 0 இது வந்துட்டு ஃபால்ஸ், இது ஒர்க் பண்ணாது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தது ஒர்க் பண்ணும் 1க்கு அடுத்தது ஒர்க் பண்ண போதும். ஸோ இதை பொசிஷனை பார்த்தோம்னா 0 1 2 3 4 ஸோ 4 பிரிண்ட் ஆகுது. ஸோ இது நாங்க இதை அழிச்சு விட்டோம்னு சொன்னா டிஃபால்ட்டாவே வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னு சொன்னா 1 2 கீழே நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுது 1 2 4. ஸோ enumerate gives both index and value while looping. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனமா இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா நீங்க இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல டவுட்ல கேளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர்ல வந்த 3வது வினா, அதே போல வந்துட்டு எஸ்ஐல வந்து 8வது வினாவை நீங்க வந்துட்டு அதுல வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நீங்க அதை பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு நான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறேன் இந்த வெப் அட்ரஸ். இதுல இதை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு தருவேன். அதை வச்சுட்டு நீங்க வந்துட்டு அதை வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலாம். நீங்க குயிஸ் எல்லாமே ஃப்ரீயா செய்யலாம், நோ காஸ்ட், ஃப்ரீ. சரியா? அப்ப நீங்க வந்துட்டு எனக்கு ஏதாவது டவுட் இதுக்கு மேலதிகமான வீடியோஸ் நீங்க வியூ பண்ணணும்னு சொன்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.